பெண்கள் வந்து இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் ஆன் அ டெய்லி பேசிஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா நெத்திக்கு பொட்டு வைக்கணும். நெத்தி பொட்டு கொஞ்சமாச்சு தெரியணும். எதற்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வர்ம புள்ளியை நம்ம ஆக்டிவேட் பண்றது. காது அப்படிங்கிறது புதன், அறிவு எல்லாமே நமக்கு இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். நம்ம முகத்துல ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ அது அதனால தான் காது பிடித்து நம்ம தோப்புக்கரணம் போடுறது எல்லாமே. திருமாங்கல்ய சரடு நிறைய பேர் இன்னைக்கு அதை போடுறதே இல்லைங்க. ஃபேஷன் ஆச்சு. நேற்றைய பஞ்சாங்கம் கிழிக்கப்படுகிறது, அது ஓகே, கசக்காதீங்க. டெய்லி இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட்ங்கிறது படிப்படியா அதிகரிக்கும். படிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் ஹாலில் படிக்கலாம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல பெண்களுக்கான ஸ்பெஷல் பதிவுகள் நிறைய கொடுத்துட்டு வரோம். ஒரு பெண்ணானவள் எந்த மாதிரி தன்னை அலங்கரிச்சுக்கணும், அது வந்து தனக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய வீட்டுக்கும் எந்த அளவுக்கு ஒரு மங்களகரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம அதை மறந்து போன ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக ரேக்கி ஹீலர் மற்றும் அஸ்ட்ராலஜர் பத்மபிரியா பிரசாந்த் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். பிரணவ மந்திர நேயர்களுக்கு வணக்கம்மா. பெண்கள் அப்படின்னா நம்மளுடைய அம்மா பாட்டி இவங்கெல்லாம் பாரம்பரியமாக நிறைய விஷயம் பண்ணிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து நிறைய விஷயத்தில் நம்ம அப்டேட்டடாக இருக்கும். மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி ட்ரெண்டிங் ஏஐயில் அப்டேட்டடாக இருக்கும். ஆனால் என்னவாக இருந்தாலும் பேசிக்ஸ் மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பெண்கள் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஆன் அ டெய்லி பேசிஸ். அது வந்து என்ன மாடர்ன் வேர்ல்டாக இருந்தாலும் இதை பண்ணணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட், ஒரு 5-6 புல்லட் பாயிண்ட்ஸில் நம்ம போயிடலாம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி. கண்டிப்பாக. முதல்ல பார்த்தீங்கன்னா நெத்திக்கு பொட்டு வைக்கணும். நெத்தி பொட்டு கொஞ்சமாச்சு தெரியணும். எதற்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளியை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நமக்கு தேர்ட் ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இப்படி பண்ண 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 நமக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு உள்ளுணர்வு அதிகரிக்கும். அதற்காக நம்ம பெரியவர்கள் சொன்னது. இப்போ தான் வந்து ஸ்டிக்கர் பொட்டு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் அப்படி வைக்கும் பொழுது கூட ஒரு குங்குமம் அல்லது சந்தனம் ஏதோ ஒன்று இந்த இடத்துல வச்சு ஆக்டிவேட் பண்ண பண்ண அந்த குங்குமத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள், அதே போல் உங்களுக்கு சந்தனமாக இருந்தால் அதனுடைய குளிர்ச்சி எதுவாக இருந்தாலும் இந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக ஆக்டிவேட் பண்ணும். அதனால் நிச்சயமாக அது எவ்வளோ மாடர்னைஸ்டு கேர்ளாக இருந்தாலும் இந்த நெத்தி பொட்டு அப்படிங்கிறதுல கட்டாயம் அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது வச்சு கொண்டு வரணும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா வகுடு, நேர் வகுடு. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, கோண வகுடு எடுத்தவங்களுடைய அவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து வேறு அவங்களுக்கு அடங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம். இது பேரே வந்து சீமந்த புள்ளிம்பாங்க. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமமே வரும், ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூலிகான்னு வரும். நம்மளுடைய வேத மாதாவான தேவி காயத்ரி தேவி லலிதாமாவை தன்னுடைய உச்சி பகுடு படமாறி வணங்கும் பொழுது அம்பாளுடைய திருப்பாதங்களிலிருந்து வந்த அந்த சிந்தூர சொல்லக்கூடிய இந்த சிவப்பு கலரான துளினா அந்த பாத துளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, தூசுன்னு சொல்கிறது, குங்குமம்னு சொல்கிறேன். அது வந்து அங்கே நெத்தியில் பட்டு அதை இட்டு குங்குமமாக மாறிது அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸ் எல்லாத்துக்குமே. இந்த நடுவகுடுன்னு எடுக்கும் பொழுது தான் இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய பிரெயினும் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும், சில பேருக்கு ரைட் சைடு வந்து ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட்டுங்கிறது லாஜிக்கல், ரைட்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவலைசேஷன் அண்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய விஷயம். இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா ரெண்டுமே கரெக்டாக இயங்கணும். நம்ம ஒரு விஷயத்தை கிடைக்கணும்னா லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணணும், அதே சமயம் கரெக்டாக அதை வந்து அக்செப்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே இருக்கணும் ஈக்குவலாக. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் தூண்டப்பட வேண்டும். ஓகே. அப்போ தினம்தோறும் இந்த இடத்துல நெத்தியில் வகுடுல ஒரு குங்குமத்தை வச்சு இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் ஆக்டிவேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பெண் ரொம்ப அறிவு மிக்கவர்களாக இருப்பார்கள். திருமணம் ஆனவர்கள் ஆகாதவர்கள் இந்த வகுடை மட்டும் எடுத்து அந்த கோம்னால பண்ணும்பொழுது அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் நல்லா அவங்களுக்கு ஃப்ளோ ஆகும். அதற்காக தான் அந்த நேர் வகுடை வந்து நம்ம எடுக்க சொல்லி பெரியவர்கள் சொல்லுங்க. பெரியவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் பின்னாடி அவ்வளோ தாத்பரியங்கள் இருக்கு. அதனால நிச்சயமாக செய்யணும். அடுத்தது காது தோடு.
காது தோடு அங்கே அக்கு ப்ரெஷர் பாயிண்ட். அந்த அக்கு ப்ரெஷர் காது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆகாய தத்துவம்னு சொல்கிறது. இந்த ஆகாய தத்துவத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பகுதியில் நமக்கு நிறைந்து வரணுங்கிறதுக்காக இந்த பக்கம் தூண்டப்படும். காது அப்படிங்கிறது புதன், அறிவு, எல்லாமே நமக்கு இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இந்த முகத்தில் ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ அது அதனால தான் காது பிடித்து நம்ம தோப்புக்கரணம் போடுறது எல்லாமே. அப்போ இந்த இடத்துல டெய்லி ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி இதை தூண்ட நமக்கு நல்ல புதன் ஆக்டிவேட் ஆகும். புதன் என்பது கம்யூனிகேஷன், அறிவு, பேச்சு, எல்லாமே உங்களுக்கு அந்த புதனில் தான். அதிர்ஷ்டம் வேண்டான்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ அதை நம்ம நிச்சயமாக பண்ணணும். காதில் தோடு இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமம் தான் திரும்ப நான் எடுப்பேன். அம்பாளுடைய வர்ணனையில் எப்பயுமே வந்து எல்லாரும் பாதாதி கேசம் தான் சொல்லுவாங்க. அம்பாளுடைய வர்ணனை வந்து உச்சியிலேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் வரும். அவ்வளோ அழகாக அவர்கள் தோடு போட்டிருக்கிறது அதெல்லாம் வர்ணனை. என்னென்னா நமக்கு அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்படிலாம் தெய்வமே அந்த மாதிரி ஒரு சகுன ரூபமாக இருக்கும் பொழுது நாமளும் இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அப்போ அந்த தோடு கட்டாயம். அடுத்தது வளையல். வளையலும் அப்படிதான். இந்த இடம், இந்த நரம்புகள் இதெல்லாம் தூண்டப்படணும். இது தூண்ட நமக்கு ஷோல்டர்ஸ் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். கைகள் போது எகைன் புதன் தான். அதனால் கை வளையல் போடாமல் எந்த தான தர்மமும் செய்தாலும் அது பெண்கள் செய்யும் பொழுது அது பலன் அளிக்காது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நிறைய பேர், அதை பற்றி எனக்கு. ஆனால் பெரியவர்கள் சொன்னதுனால இதை கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக கையில் ஏதாவது ஒரு வளையலோ அணிகலன்கள் கட்டாயம் இருக்கணும். அது பண்ணிட்டு பண்ணுங்க, இன்னும் அதிகமாக பலன் கொடுக்கும். சரிங்களா? அதே போல் கால்களில் பெண்கள் மெட்டி போடணும், கொலுசு போடணும். கல்யாணமாகாதவங்க கொலுசு போடலாம். மெட்டி போடும் பொழுது நம்மளுடைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை தூண்டல், அந்த ரெண்டாவது விரலுடைய அந்த முடிச்சு வந்து கர்ப்பப்பையோடு இணைக்கப்படுகிறது. அப்போது அது தூண்ட கர்ப்பப்பை நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லை, திருமாங்கல்ய சரடு நிறைய பேர் இன்னைக்கு அதை போடுறதே இல்லைங்க, ஃபேஷன் ஆச்சு. தாலி சரடு அப்படிங்கிறது மஞ்சள் கலரில் போடுறதுங்கிறது ரொம்ப 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 விசேஷம். அந்த குருவுடைய சேர்க்கைங்கனால. இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த கோல்டன் கலர், அந்த கோல்டில் அந்த இது வந்து தாலி கோர்க்கும் இடம் வந்து கம்பியாக இல்லாமல் அட்லீஸ்ட் மஞ்சள் கயிறாக இருந்தால் இன்னும் விசேஷம். பராமரிப்புங்கிறாங்களே, நம்ம அம்மாலாம் பாட்டிலாம் இவ்வளோ அழகாக வந்து பராமரிச்சிருக்காங்க. இதற்காக நம்ம ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அது பராமரிப்பு அது திரும்ப மாற்றலாம் முடியாதா? நிச்சயமாக மனசு இருந்தால் எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். இது செய்வதனால் அந்த குடும்பம் வளம் பெறும், கணவனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும், மொத்தத்தில் வீட்டை சந்தோஷமாக அமைதியாக இருக்குங்கும்பொழுது ஏன் செய்யக்கூடாது? அதனால் அதை செய்து இந்த 5 விஷயங்களும் பெண்கள் செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ மருதாணி வைக்கலாம். மருதாணி இலை பறித்து வைப்பது தான் ரொம்ப விசேஷம். இந்த மெஹந்தி கோன் அப்படிங்கிறது நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய பேருக்கு அலர்ஜி உண்டாகும். இது ஆண்கள் பெண்கள் இருவரும் வைக்கலாம். கைகளில் வைக்கும் பொழுது அது வந்து ஒரு அற்புதமான அந்த வாசனை, நறுமணம். நிறைய பேர் சொல்லுவாங்க தூக்கம் வராமல் இருக்குன்னு. அவங்க மருதாணி வச்சுட்டு அந்த ஒரு வாரம் அந்த மனம் இருக்க அவங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும், மனசுக்கு தூக்கம் வரும். அவங்களுக்கு தூக்கம் வராதவங்களுக்கு இந்த மருதாணி பூவெல்லாம் இந்த தலகாணி கடியில் வைக்க சொல்லி ஒரு சித்த வைத்தியம்லாம் இருக்கு. ஓகே, அது போல இருக்கிறதுனால மருதாணி வைக்கும் பொழுது குளிர்ச்சியாகும் உடம்பு. யாருக்கெல்லாம் தேக உஷ்ணம் இருக்கோ அவங்க வந்து குளிர்ச்சியாகும். கால்கள் பாதத்துக்கு அடியில் கூட வைக்கலாம். ஓகே, ஆமாம், அது வைப்பாங்க. பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் வைப்பாங்க. கையில் வைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஜென்சன்ஸ் சொல்கிறவங்க பாதத்துக்கு அடியில் வைக்கலாம். இது போல் வைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பூரண லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது அந்த தெய்வாம்சமாகவே அந்த பெண்கள் இருப்பாங்க. ஓகே, இது வந்து பெண்களுக்கு அழகாக எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இன்றைக்கும் நம்ம பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் மறந்துட்டவங்க, இல்லை பண்ண முடியல என்னால், ரொட்டீன்லனாலும் இனிமேல் நிச்சயமாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து வளர்ச்சி அடைய அந்த சமுதாயம் வளர்ச்சி அடையும், நாடு வளர்ச்சி அடையும். அப்போது நம்மக்கிட்டேருந்து அந்த வளர்ச்சி வந்து நல்லபடியான வளர்ச்சியாக இருக்கட்டும். கண்டிப்பாக. இதை தாண்டி வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், இதெல்லாம் பண்ணாதீங்க. தினமும் உதாரணத்துக்கு காலையில் நம்ம எந்திரிச்சு கண் விழித்து பார்க்கக்கூடிய கேலண்டர்லேருந்து நம்ம தொடங்கிக்கலாம்.
கார்த்தால எந்திரிச்சாலே நம்ம பார்க்கக்கூடியது இன்றைய தினம் என்ன, இன்றைய தேதி என்ன, தினம் என்ன, எப்படி பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து முதல்ல அதை கிழிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. சில பேர் வீட்டில் மாதம் வருடம் கணக்காக அது அப்படியே இருக்கும். இதை பற்றி பஞ்சாங்கம் பார்க்கறதுங்கிறது இப்பெல்லாம் பஞ்சாங்கத்தை புரட்டுறதுக்கு நேரம் இல்லைங்கும் பொழுது இந்த பஞ்சாங்கத்தை குட்டி பஞ்சாங்கமாக ஒரு நாட்காட்டிலேயே இருக்குது. ஆமாம். அப்போ அந்த பஞ்சாங்கத்துக்காக நம்ம கிழிக்கிறோம் அப்படிங்கும்போது நேற்றைய பஞ்சாங்கம் கிழிக்கப்படுகிறது, அது ஓகே, கசக்காதீங்க. ஏன்னா நாட்காட்டி அப்படிங்கிறது அது சந்திரனுடைய ஆதிக்கம். தினம் தினம் நிலவானது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் போகிறதுனால அது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் என்பது மனசு, சந்திரன் என்பது உடல் ஆரோக்கியம், உடல் அது ஆரோக்கியமாக இருக்கணும். சந்திரன் என்பது அம்மா. அப்படி இருக்கும் பொழுது இது கசக்கி கிழிக்கும் பொழுது என்ன ஆகும்னா சந்திரன் கேது, கசக்கும் பொழுது கேதுவாகுது, சந்திரன் கேதுவாயிடுறது. மனசு எப்போ பார்த்தாலும் ஒரு விரக்தி தன்மையில் இருக்கும், தனியாக போய் உட்கார தோணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா அந்த நாட்காட்டியை அப்புறப்படுத்துங்க, கிழிங்க, எடுத்து எப்படி கசக்காம அப்படியே அப்புறப்படுத்திடலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் அந்த பேண்ட் போடுவாங்க, பேண்ட் போட்டு மேலே மேலே எடுத்து வச்சுருப்பாங்க, அது கூட பண்ணலாம். ஆனால் கசக்காமல் அதை வந்து அப்புறப்படுத்தினா ரொம்ப நல்லது. இது போல் பண்ணலாம். இதுவே மாத நாட்காட்டியாக இருந்ததுன்னா அந்த ஒவ்வொரு மாதமும் மாற்ற வேண்டும். ஏன்னா மாத நாட்காட்டி அப்படிங்கும் பொழுது அது வந்து சூரியனுடைய ஆதிக்கம். அப்போது வந்து ஊதிய குறைபாடு, சூரியன் தான் அப்பா, சூரியன் தான் தலைச்சன் பிள்ளை, இல்லைன்னா ஒரே பிள்ளை. அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த மாத நாட்காட்டியை வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து அந்த அந்த மாதம் முடிஞ்ச உடனே அடுத்த மாதம் தொடங்கும் பொழுது மாற்றுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் வருஷக்கணக்காக மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஊதிய குறைபாடு இருக்கும், எனக்கு சேலரி கொடுக்கல இந்த மாதம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலலாம் நிச்சயமாக இது ஒன்று மாற்றாமல் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கடிகாரம், கடிகாரம் சூரியனுடைய அம்சம். அது செல்லு தீர்ந்து போய் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், ஓடாமல் இருக்கக்கூடிய கடிகாரத்தை நாம் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. பேட்டரி மாற்றணும், இல்லை பழுதுபட்டுருச்சுன்னா அப்புறப்படுத்திருங்க, தயவுசெய்து அது வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. இது கடிகாரம் வாலில் மாட்டுறது மட்டும்தானா, இல்லை நம்ம கையில் கையில் இருக்கிறதுக்கும் தான் ஓடாது. நிறைய பேர் வீட்டில் கலெக்ஷன்ஸ்னு வச்சுருப்பாங்க, ஒன்றுமே ஓடாது, அப்படியே இருக்கும். அது கிட்டத்தட்ட ராகுவோடைய அம்சம். பழுதுபடுறது சனி மற்றும் ராகு அப்படிங்கும்பொழுது அது சூரியன் ராகு சேர்க்கை மாதிரி ஆகிடும். அது தயவுசெய்து அதை வந்து அந்த மாதிரி செய்யாமல் இருப்பது நல்லது. ஓகே. இது தாண்டி பெண்கள் வந்து கிச்சனில் நிறைய இப்போ இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அழகு பொருள், இன்னொன்று என்னென்னா கை தட்டி கீழே விழுந்தாலும் உடையாமல் இருக்கு, சேஃபாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தவிர்க்கணும்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க, இல்லை யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட கருத்து? பிளாஸ்டிக் அப்படின்னா ராகுடைய தன்மை. அப்போது நம்ம புழங்கக்கூடிய ஒரு இப்போ அரிசின்னு வச்சுக்கோங்களேன், அது சந்திரன் ராகு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நம்மளுடைய அது எப்படி க்ளீன் பண்ணி பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, கிளாஸ் இருந்ததுன்னா வெல் அண்ட் பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாடிலாம், பீங்கான் ஜாடிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் நல்லது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதே பழங்கால பாட்டிகள் எல்லாமே பெரிய பெரிய ஜாடியாக வச்சுருப்பாங்க. புளிக்கு தனியாக, உப்புக்கு தனியாக, மிளகாய்க்கு தனியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது நெற்குதிர் மாதிரி அந்த அரிசி போடுறதுக்குன்னு பெரிய ஒரு குடம் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அது போல் இருக்கிறது இப்போ அந்த இப்போல்லாம் அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிறு உப்பாச்சும் ஜாடியில் வைக்கிறது நல்லது. ஓகே. உப்பு மட்டுமாச்சும் ஜாடியில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. இந்த அம்மி உலக்கையெல்லாம் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஓல்டன் டேஸில் வீட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்மளால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க அதை அப்புறப்படுத்திடலாமா, இல்லாட்டி யூஸ் பண்ணாட்டி பரவாயில்ல அது இருக்கட்டும் வீட்டில் அப்படிங்கிற? அடிக்கடி எடுத்து தூய்மைப்படுத்தி வைங்க, வேண்டான்னு தூக்கி போட வேண்டாம். இருக்கிறது உலக்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில். ஆனால் வந்து அப்பப்போ அது வந்து ஒரு இடத்துல போட்டு பழமையாக அது சனியோட காரகத்துவமாக மாறாமல் அப்பப்போ அது வந்து கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே. பின்னாடி திரும்ப ஒரு ரீசைக்கிள் வரும், திரும்ப நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய காலம் வரும், அப்போ அது வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கால பொருட்கள் சேகரிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும், லைக் ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் மாதிரி. இந்த மாதிரி நிறைய போகிற இடத்துலலாம் நான் வந்து பழங்கால பொருளையே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அது கிளாக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயமா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஓகே, அது நல்லது தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வைக்கக்கூடாது? சனியோடைய காரகத்துவம், அது என்ன பொருட்கள் வாங்குறாங்கங்கிறத பொறுத்தும் இருக்குது. இரும்பா உட்டு கூட ஓகே தான், பட் சில சமயம்
பழையது அப்படின்னாலே உங்களுக்கு சனி. உட்டா இருந்ததுன்னா அது வந்து சில சமயம் செவ்வாய் சனி சேர்க்கையாகிடும். ஓகே. ஸோ பொருளை பொறுத்து அது வந்து மாறுபடும். இதை தாண்டி வீட்ல இதெல்லாம் டோன்ட்ஸ் பண்ணாதீங்க. இந்த அறைகள்ங்கிறது இது இதுக்கு தான். உதாரணத்துக்கு சமையல் அறையில சமைக்க தான் முடியும். தூங்குற அறையில தூங்க இது பேசிக் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல நீங்க பண்ற தவறுகள் இது. இதனால இந்த பிரச்சனை வரும்னா என்னெல்லாம் தவறுகள்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து டைனிங்க்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஆனா இவங்க வந்து பெட்ரூம்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுவும் பெட்டு மேல உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆமா. இது வந்து சனி, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிங்கிறது சாப்பிடக்கூடிய இடம். செவ்வாய்ங்கிறது பெட்டு. அது மேல அதுவும் செவ்வாய்னா உங்களுக்கு பெட்ரூமே செவ்வாய் தான். அதில் உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது சனி செவ்வாய் சேர்க்கைன்னு சொல்லக்கூடியது. இது கடனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக பார்க்கப்படும். நிறைய பேருக்கு கடன் நிவர்த்தி ஆகணும்னா முடிஞ்ச வரைக்கும் பெட்ரூம்லேயும் உட்காந்து சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லது. ஓகே. இப்போ நீங்க பெட்ரூம் காட் நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க பெட் மேல உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம். கரெக்ட். நிறைய பேர் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு உட்காந்து அங்க தான் சாப்பாடெல்லாம் ஊட்டுவாங்க. இது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த காட்டுக்கு கீழ நிறைய பொருள் ஸ்டோரேஜ், அதாவது இடமின்மை காரணமா எல்லாருக்குமே இடம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. லேஃப்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த மாரி கட்டிலுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பொருளா அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாரிலாம் பண்ணலாமா? முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ம். கட்டில் கடியில் அந்த தேவையில்லாமல் பழைய பொருட்கள் எல்லாம் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட தன்மை கொடுத்துரும். செவ்வாய் ராகு அப்படிங்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் போம். திடீர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, விபத்து, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் ராகு. ஓகே. அதாவது நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது போல சில ஆபத்துக்களை விளைவிக்கிறது அப்படிங்கிறது. முடிஞ்ச வரைக்கும் கட்டிலுக்கு கீழே மட்டும் அதிகமாக எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. இப்போ தூய்மையாக வச்சுக்கிறது நல்லது. தூய்மையா வச்சுக்கிறது, அடியில எதுவும் இல்லாம இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளோட படிப்புன்னு வரும்போது, புக்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கும். நெறைய பேரண்ட்ஸோட ஒரு கவலை என்னன்னா, என் பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, என் குழந்தைங்க அப்படின்னு. டக்குன்னு ஒரு டிப் மாதிரி, டெய்லி இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது படிப்படியா அதிகரிக்கும். அவங்களோட பிஹேவியரல் சேஞ்ச் நல்லா இருக்கும்னா என்ன பண்ணலாம்? அவங்களுடைய படிக்கிற இடத்துல? படிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் ஹாலில் படிக்கலாம். ஓகே. ஹால் அப்படிங்கிறது லிவிங் ரூம் அப்படிங்கிறது வந்து புதனுடைய ஆதிக்கம். கல்வினாலே புதன் தான். அப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய இடம் அந்த ஹாலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அவங்களுடைய அந்த புத்தி வந்து டைவர்ஷன்ஸ், ஃபோக்கஸ் எதுவும் எங்கேயும் தவறாமல் சிதறாமல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில் இருக்கும். படித்ததை நினைவு கூர்ந்து அவங்க போய் அழகாக எழுதவும் முடியும். அதனால் படிக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹாலில் படிக்கிறது நல்லது. அவங்க எகெயின் பெட்ரூமில் படிக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா நெறைய பேர் இந்த தெரிஞ்சவங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இல்ல வீட்ல எல்லாரும் டிவி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து ஒரு ஒதுக்குப்புறமா, நீங்க உள்ள போய் படிங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் அவங்களுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு இளமையிலேயே அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகுது. ஓகே. செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் வந்துடும் பெட்ரூமில் படித்தா. படிப்பில் தடை வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாலில் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அவங்க க்ரியேட் பண்ணி, அது வந்து ஒரு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடமாக இருக்கும்படி அதை பார்த்துட்டு அந்த இடத்துல படிக்கிறது நல்லது. ஓகே. இந்த குழந்தைங்களுக்குன்னு ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் சொல்கிறீங்களா? இந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம், இந்த சிம்பிள் ஆந்தை ஃபோட்டோ சொல்லுவாங்க, அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஸ்லோகம். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க லிவிங் ரூமில் புதன் ஆதிக்கம் படிக்கிறது நல்லதுன்னு. அவங்க படிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு கண்ணில் என்ன பொருள் படுதோ உடனே அதுக்கான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். இப்போ கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் வைங்க, குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும். அந்த டயத்துக்குள்ளே படிச்சிருவாங்க அப்படின்னா என்ன வைக்கலாம்? நான் வந்து கிறிஸ்டல்ஸையும் யூஸ் சொல்லுவேன். நான் அமித்திஸ்ட்டுங்கிற கிறிஸ்டல், லப்பீஸ் லசூலின்னு ஒரு 2 கிறிஸ்டல் இருக்குது. ஃபோக்கஸை வந்து சிதற விடாமல் அழகாக படிக்க வைக்கும். அவங்க படிக்கக்கூடிய ஸ்டடி டேபிளில் வைக்க சொல்லுவேன். அது இல்லாமல் பிக்சர்னு வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஆந்த பிக்சர். ஆந்த பிக்சரை அவங்களோட படிக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய படிப்பு கவனம் சிதறாமல், எப்படி அந்த ஆந்தை வந்து எப்பயுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கோ அது போல் அந்த குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அதனால ஆந்த பிக்சரை அவங்க வந்து அவங்க படிக்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜோதிட ரீதியாக இல்லாமல் ஒரு தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான விஷயங்கள் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, அந்த வீட்டில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு கொடுக்கலாம். நன்றி. நிச்சயமாக. நன்றி.